வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு கிரகங்கள் உடல் பாகங்கள் உணர்த்தும் நோய்கள். சூரியன் வயிறு சூரியன் கிரகம் சூரியன் உடல் பாகங்கள் வயிறு, எலும்பு, இருதயம், தோல், கண் பார்வை குறைவு, தலை, உடல்வாகு, ஆணுக்கு வலதுகண் பெண்ணிற்கு இடதுகண். உணர்த்தும் நோய்கள் என்னென்ன? சூரியன் உணர்த்தும் நோய்கள்: வலதுகண் கோளாறு, அதிக ஜுரம், மஞ்சள் காமாலை, இதய நோய், வயிறு, தோல்வியாதி, எலும்பு முறிவு, உள்காய்ச்சல், தலை மூளை கோளாறு, தலைவழுக்கை, மூளை கோளாறின் காரணமாக வாய்ப்பேச்சு நின்று போய்விடுதான் சூரியன் உணர்த்தும் நோய்கள். இப்ப பாருங்க, ரெண்டாவது சந்திரன் கிரகம் சந்திரன் உடல் பாகங்கள் உணர்த்தும் நோய்கள் பார்க்கலாம். சந்திரன் உடல் கிரகம் உடல் பாகங்கள்: சிறுகுடல், பெருங்குடல், மார்பகம், கண் பார்வை கோளாறு, கண் பார்வை, தொண்டை, நரம்பு தளர்ச்சி, நெஞ்சு, மனம், சிறுநீரகம், ஜீரணப்பாதை, உடலில் உள்ள நீர். இது உடல் பாகங்கள். இது சந்திரனால் ஏற்படும் நோய்கள் உணர்த்தும் நோய்கள் என்னென்ன? இருதய கோளாறு, நுரையீரல் கோளாறு, கருப்பை கோளாறு, டிபி, மாதவிடாய் கோளாறு, மனோநிலை கோளாறு, நரம்பு நோய், அதிக தூக்கம், வயிற்றுப்போக்கு, இரத்தம் விஷமாகுதல், நீரினால் வரக்கூடிய நோய்கள், வாந்தி, வாய்வு தொல்லை, அப்பண்டிசிட்டிஸ், இருமல், மார்பகத்து நோய், ஹிஸ்டீரியா, ஜலதோஷம், தொண்டையில் வரும் நோய்கள், ஆஸ்துமா, டைபாய்டு, புற்றுநோய். இது சந்திரனால் வரக்கூடிய நோய்கள், சந்திரனால் உணர்த்தும் நோய்கள். அடுத்தது பாருங்க, செவ்வாய். இது கிரகம். செவ்வாயின் உடல் பாகங்கள் உணர்த்தும் நோய்கள் இப்ப பார்க்க போறோம். செவ்வாய் உடல் பாகங்கள் ரத்தம், உடலில் சக்தி, கழுத்து, பிறப்புறுப்புகள், இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள், இரத்த நாளங்கள், தலை, நெற்றி, முகம், ஜீரணிக்கும் சக்தி. இதான் செவ்வாய் உணர்த்தும் நோய்கள் என்னென்ன? இரத்த நோய், திசுக்களின் சிதைவு, காய்ச்சல், கட்டிகள், மனக்கோளாறு, கண்களில் வீக்கம், சொறி, வெட்டுக்காயங்கள், இரத்த அழுத்தம், சக்தியின்மை, பிறப்புறுப்பில் ஏற்படும் நோய்கள், எலும்பு முறிவு, சிறுநீர் கோளாறு, மூலம், புற்றுநோய், வயிற்றுப்புண், சினைப்பை, பெரியம்மை, குடலிறக்கம், கருச்சிதைவு, பொண்ணுக்கு வீக்கி என்னக்கூடிய நோய். இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய இது நோய்கள். இதை கவனிங்க. கிரகங்கள் உடல்பாகங்கள் உணர்த்தும் நோய்கள் பார்க்கிறோம். அப்ப அடுத்தது புதன். புதன் இரத்த நாளங்கள், நுரையீரல், நாக்கு, புஜங்கள், வாய், முடி, நரம்பு மண்டலம், நெஞ்சு, தோல், தொப்புள், மூக்கு, முதுகுத்தண்டு வடம், மண்ணீரல் நோய். இதெல்லாம் புதன் உடல் பாகங்கள். இதெல்லாம் இப்போ உணர்த்தும் நோய்கள் என்னன்னா: நெஞ்சு நோய், நரம்பு நோய், சொறி சிரங்கு, எல்லா விதமான மனக்கோளாறுகள், மண்ணீரல்ல நோய், பக்கவாதம், வலிப்பு, அஜீரணம், காலரா, வாயில் வரும் அனைத்து விதமான நோய்களும், தோல் நோய், வெர்டிகோ, செவிடு. இது புதனால் உணர்த்தப்படும் நோய்கள். அடுத்தது குரு. முழங்கால், கொழுப்பு, உடல்பாகங்கள்ல கொழுப்பு சத்து, மூளை, லிவர், சிறுநீரகம், வலதுகாது, ஞாபக சக்தி, நாக்கு, கல்லீரல், விந்து. உணர்த்தும் நோய்கள் என்னென்ன? லிவரு, சிறுநீரக கோளாறு, நுரையீரல் சம்பந்தமான நோய், காதுவலி, சர்க்கரை வியாதி, மறதி மற்றும் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மறதி மற்றும் நாக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள். நாக்கு இதுதான் நோய்கள் புறம் குரு. கல்லீரல், தொடை கோளாறு, மஞ்சள் காமாலை, வெர்டிகோ, சோம்பல், நரம்பு நோய், அதிக கொழுப்பு சக்திகளால் வரக்கூடிய நோய், வீக்கம், புற்றுநோய், அதாவது நீரில் சர்க்கரை ஏற்பட்டு உப்பு கலந்து வெளியேறக்கூடியது, குடல் இறக்கம், காற்றாக எனப்படும் நோய்கள் அத்தனையும் குருவால் ஏற்படக்கூடிய நோய்களே. மீதி
நாளைக்கு அடுத்த கிரகங்களும் உடற்பாகங்களும் உணர்த்தும் நோய்களும் நாளைக்கு பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம்.